ஹாய் சலக்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம்ல, ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் தான் கொடுக்க போகிறேன். என்ன அப்டேட், என்னாச்சு அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்கே போகிற பாப்பா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் பெல் ஐக்கானை டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ வந்துட்டு நேற்றே எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நேற்று எடுத்திருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நேற்று வந்து எடுக்கலை, டைம் ஆயிடுச்சு, அதனால எடுக்கல. சரி, இன்றைக்காவது எடுக்கலாம். எனக்கு வந்து இது தோணிகிட்டே இருந்துச்சு, சரி நம்ம அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அது என்னது அப்படின்றத ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைவாணி எந்த தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாளோ கனிசே போ விழுத்தாளோ பொன்மணி தாளேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச எண்ணது. ஓகே மக்களே, என்ன அப்டேட்டு அப்படின்னா வேறு எதுவும் இல்லை. எனக்கு வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ என்னடா 1 இயர் ஆயிடுச்சு, நம்ம வந்துட்டு இப்போ வந்து ரீல்ஸ் கூட நான் அவ்வளோவா இன்ஸ்டாவில் போடுறதில்ல, பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்துட்டு வேறு காரணம், டைம் இல்லை. ஸோ நான் வந்துட்டு வேறு ஒரு இதில் நல்ல விஷயத்தில் இறங்கியிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு வந்துட்டு இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. பட் ஆனால் யூடியூப்பை விடுறதுக்கு எனக்கு மனசில்லை. அதை விடலை, இன்ஸ்டாலையுமே அப்பப்போ நான் வந்துட்டு போடுவேன், வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மாடிக்கு வந்தாலே இவ்வளோ வச்சுட்டு நான் எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியல. இங்கே எப்படி உட்காருவ? எங்கே உட்கார போகிற? இந்த சைடு உட்காரியா? பா, ஒரு நிமிஷம் இருங்க. பாப்பாவை இன்னைக்கு நாங்கள் எங்கே போனோம் பாரு. எங்கே போனோம்னு சொல்லு. ட்ரெயின் பார்க்க. ஆமாம், ட்ரெயின் பார்த்துட்டு வந்தோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிய ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல. இப்போ வந்துட்டு இவளுக்கு அந்த வெயிட் கெயினுக்காக அவளுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் அப்புறம் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால ஷேக் போட்டு கொடுத்தா ஃபோன் இருந்தால் தான் குடிப்பாலாம். என்னது அப்படின்னா, இனிமேல் நான் வந்துட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், போடுவேன். ரொம்ப எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கிறத விட, என்னடா நம்ம வந்துட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம மானிட்டேஷன் ஆகலை. ஆனால் மானிட்டேஷன் ஆகிறதுக்கு வந்துட்டு இன்னும் 1500 வாட்ச் ஹவர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மானிட்டேஷன் ஆகிடும். ஓகே, அது வந்து ஒரு சைடு இருக்கட்டும். இனிமேல் நான் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, நீங்கள் வந்துட்டு என்கிட்ட கேட்குற ஏதாவது கேட்கணும் அப்படின்னு இருக்கும்ல, லைவ் வரும்போது நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போடுங்க அப்படின்ட்டு. சில கொஸ்டின்ஸ்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், நானும் என் ஹஸ்பண்டும் போடுற மாதிரி. ஸோ அதுக்குமே நாங்கள் வந்துட்டு அப்பா ஹஸ்பண்டா உங்கள் அப்பா போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே எப்போனா பாப்பா ஸ்கூலு இன்னும் 2 நாள் தான் இருக்குது, முடிச்சுட்டு சாட்டர்டே சண்டே வந்து ஊருக்கு போவாள், எங்கள் அம்மா வீட்டுக்கு போவாள். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஓகே, பாப்பா முடியுதா அப்படி அப்போ அந்த 2 நாள் எடுத்தால் தான் அவங்கள வச்சு எடுக்க முடியும். நெக்ஸ்ட் இவளுக்கு பாப்பாவுக்கு வந்து ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாக சம்மர் கிளாஸ். ஸோ அதனால் சம்மர் கிளாஸில் வந்து சேர்த்து விட போகிறேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றது தெரியலை, நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுவேன்ல, அதில் வந்து பார்த்துக்கோங்க. இனிமேல் வந்துட்டு சரி, நம்ம என்ன வீடியோ அப்படின்னா, கொஞ்சம் டென்ஷனாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அப்படி பண்ணாதச்சு அப்பப்போ அவள் ஏதாவது பண்ணுவாள், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. நான் வந்துட்டு இப்போ யூடியூப்பில் வந்துட்டு நான் என்ன இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹாய் செல்லக்குட்டீஸ், அப்புறம் வந்து சரி வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோஸ் போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் நான் சொல்கிறேன்ல. இனிமேல் நான் என்ன பிளான் குடி அதை ஃபஸ்ட்டு இனிமேல் நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா, சரி அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், அவங்களுக்கே நம்ம சேனலில் பிடிச்சது அப்படின்னா அவங்க வந்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால நம்ம இனிமேல் அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளோட சேனலோட நியூ அப்டேட். ஹாய் செல்ல, நான் வந்துட்டு என் வாய்க்கு என்ன வருதோ அதை சொல்லிடுவேன். அதுதான் இப்போ சில வீடியோஸ்லலாம் ஷார்ட்ஸ்லையாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு மினி விளாக்லையாக இருக்கட்டும், வீடியோஸ்லையாக இருக்கட்டும், எனக்கு வாய்க்கு என்ன வருதோ அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி மாற்றி சொல்லிப்பேன். ஆனால் ஹாய் செல்ல ப்ளீஸ் வீடியோக்காக இது ஒன்று சொல்லியிருந்தீங்க, இதற்கு தான் நான் முக்கியமாக வந்தேனே. வீடியோக்காக தான் இப்படி பேசுகிறா, நேர்லனா ஒரு மாதிரி பேர்டாக பேசுவா, இல்லைன்னா அக்வர்டாக பேசுவா, 2மே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. என் காதுக்கே வந்திருக்கு. இப்போ வந்துட்டு நான் அசிங்கமாக பேசுவேன், ஆனால்
எந்த நேரத்தில் யார்கிட்ட எப்படி பேசணுமோ, இல்லை ஆப்போசிட் பர்சன் என்கிட்ட எப்படி இருக்காங்களோ அதை வச்சு நான் அசிங்கமாக பேசுவேன். அவங்க பேசுனாங்க அப்படின்னா நான் பேசுவேன். சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ டக்குன்னு ஃப்ரெண்டு கிட்ட கூட எடுத்த உடனே பேசிடலாம். ஆனால் பெரிய ஆளுங்க, நம்மளை விட பெரிய ஆளுங்கிட்ட அப்படி பேச முடியாது. அதனால வீடியோக்காக தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் நேரில் இவ வந்துட்டு ஒரு திமிரான பொண்ணு. ஆமாம், நான் திமிரான பொண்ணு தான். என் கூட இருந்து என்கிட்ட பேசி என்கிட்ட பழகி இருக்கிறவங்களுக்கு நான் எந்த நேரத்தில் எப்படி திமிராக இருப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்கிட்ட பேசி நல்லாவே பழகினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி என் கூட இருந்துகிட்டே என்னை ஏமாத்தினா எனக்கு பிடிக்காது. நான் யாரையும் ஏமாத்தினது கிடையாது. என்னதுமா? சரி தரேன், வீடியோ முடிய போகுது, முடிச்சுட்டு தரேன். இவளுக்கு எப்படி நான் ஃபோனை கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. இதுதான் என் கூட வந்துட்டு பேசி பழகினாதான் தெரியும் நான் வந்துட்டு திமிரான பொண்ணா இல்லையா அப்படின்ட்டு. ஈஸியாக என்னை வந்துட்டு எல்லாருமே சொல்லிடலாம், இவ இப்படி இருக்கா அப்படி இருக்கா, வீடியோக்காக தான் அப்படி இருக்கா, வீடியோக்காக தான் நீட்டாக பேசுகிற மாதிரி நடிக்கிறா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போ எதுக்கு இருக்கிறீங்கல்ல, என்கிட்ட பேசுகிறீங்கல்ல, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நான். நீங்கள் என்ன லெவலுக்கு என்னை வச்சுருக்கீங்களோ அந்த லெவலுக்கு தான் நான் உங்ககிட்ட பேசுவேன். அதாவது நான் என்ன பேச வந்தேன், பட் ஆனால் இப்போ என்ன உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் இது என்ன யூடியூப்போட அப்டேட்டுன்னு லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். இது வந்துட்டு இனிமேல் நான் வந்து இன்ட்ரோவில் வந்துட்டு இன்ட்ரோ கொடுப்பேன். என் வாய்க்கு என்ன வருதோ அந்த விளாக், அந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன சொல்லுவேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா நம்ம சொல்கிறதுனால யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நம்ம வீடியோ பிடிச்சது, அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சி கூட பார்க்க மாட்டாங்க. சில பேர் வந்துட்டு இவ என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்காக பார்ப்பாங்க. அது மாதிரியெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க தான் என் சேனலில் நிறையா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் கூட இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸே என் வீடியோவை பார்த்து நான் பார்த்தது கிடையாது. பார்ப்பாங்க, பட் ஆனால் எனக்கு அவங்க வந்து அந்த வீடியோவில் இருந்தாங்க அப்படின்னா பார்ப்பாங்க, இல்லை அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. பார்த்துருந்தாலுமே லைக் போட்டிருக்க மாட்டாங்க. இது என்னது சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோவையும் பார்த்துருக்காங்க. அதையுமே நான் வந்துட்டு எனக்கு தெரியும் யார் என்னன்ட்டு. நான் அவங்கக்கிட்ட எதுவும் கேட்டுக்க மாட்டேன். எதுக்கு, அவங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டு பண்ணுறா அப்படின்றதுக்காக நம்மளுக்கு சப்போர்ட்டாக இது பண்ணுவாங்க, எதுவுமே கிடையாது. ஓகே கைஸ், அதெல்லாம் இருக்கட்டும். நான் வந்துட்டு இனிமேல் இப்படி தான் இருக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கேன். ஊடால வந்துட்டு நான் என் வீட்டுக்காரர் இருக்கிற மாதிரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சாங் போடுறேன் நான் எடிட் பண்ணி. அதுவுமே இனிமேல் போட மாட்டேன். டைரெக்டாக எப்படி நான் போட போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த விளாக் தான் பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம், அதை மட்டும் ஷார்ட்டாக சொல்கிற விதமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி நான் ஒரு வீடியோ 2 வீடியோ போடுறேன், அது மாதிரி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இது மாதிரி மாற்றலாம் அப்படின்னாலும் மாற்றுங்க. இன்னும் உங்களுக்கு வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஆசையாக இருக்குது, இல்லை யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி சில செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும், அதெல்லாம் வேணும், அந்த மாதிரி இந்த மாதிரி யூடியூப் சம்மந்தமாக ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் அது மாதிரி நான் வீடியோஸ் கொடுக்குறேன். இனிமேல் வந்துட்டு நம்ம சேனலில் நான் வெளியில் போகிற விளாகாவோ இல்லை ஃபேமிலி விளாகாவோ இருக்கிறதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன். அது மாதிரி தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் இனிமேலும் இருக்கணும், இப்போ இருக்கிற மாதிரி தான் இனிமேலும் இருக்கணும். நம்ம யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இது மாதிரி வீடியோ போடுங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அது மாதிரி ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட வீடியோஸை வந்துட்டு ஒரு 200 300 200 300 பேராவது பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் போட மாட்டேறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. அது எதுக்குன்னு தெரியல. அதுக்கு நான் ஓகே இந்த விளாகை வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நம்மளோட யூடியூப் அப்டேட் வந்து இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நான் வந்துட்டு சொல்லியாச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ வந்துட்டு எப்படி இருந்துச்சு, நான் எடுத்திருக்க முடிவு கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும், மேக்கப் சம்மந்தமாக இல்லை பியூட்டி சம்மந்தமாக, நெக்ஸ்ட் யூடியூப் சம்மந்தமாக ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஆள் என்கிட்ட கொஸ்டின் கேட்டு கமெண்ட் பண்ணாலும் நான் வந்துட்டு அந்த வீடியோவை வந்து உங்களுக்காக நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாப்பா விளையாண்டுட்டு இருக்கா.